மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற கல்யாண குணத்தை தயா தேவியாக உருவகப்படுத்தி அவளை நோக்கியே அருளி செய்வது போல 108 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்திற்கு தயாசதகம் என்றே பெயர் வழங்கி வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே முதல் 10 ஸ்லோகங்களாலே பூர்வாங்கமாக சில விஷயங்களை தெரிவித்தார். அதாவது எம்பெருமானை பற்றுவதற்கு முன்னாலே ஆச்சாரியர்களை முன்னிட்டு, ஆழ்வார்களை முன்னிட்டு, அதற்கு பிறகு முனிவர்களை முன்னிட்டு, சேனை முதலியாரை முன்னிட்டு, எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை முன்னிட்டு முடிவிலே அந்த தயாகுணத்தை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே முதலிலே இந்த 11வது ஸ்லோகம், நான் 10வது ஸ்லோகத்திலே தயா தேவியை துதிக்கப் போகிறேன்னு சொல்கிறார். இந்த 11வது ஸ்லோகம் தொடங்கித்தான் அந்த தயையை குறித்த ஸ்தோத்திரமானது தொடங்குகிறது என்று நாம் கொள்ளலாம். அவளையே நோக்கி சொல்லுவது போல மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த 2வது 10 ஸ்லோகங்களும் ஆர்யா விருத்தத்திலே அமைந்திருக்கின்றன என்று பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். முதல் 10 ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் என்கிற விருத்தத்திலே அமைந்திருந்தன. இது ஆர்யா என்கிற விருத்தத்திலே அமைந்திருக்கிறது. அதிலே 11வது ஸ்லோகத்திலே எம்பெருமானையும் தன்னுடைய வசப்படுத்தி கொண்டிருக்கிறாளாம் இந்த தயாதேவி. தானே பிரதானமாயிருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த தயாதேவியை நான் சரணமடைகிறேன் என்பது போல அருளி செய்கிறார். அனுச்சர சக்தியாதிகுணாம் அக்ரேசர போத விரச்சிதா லோகாம் ஸ்வாதீன விருஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம். தயாம் பிரமாணயாமி, அந்த தயையை நான் முக்கியமாக ஆதாரமாக கொள்ளுகிறேன், அல்லது அவளை பற்றுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன், அவளை சரணமடைகிறேன் என்று சொல்லுவதாக சொல்லலாம். அந்த தயாதேவி எப்படி இருக்கிறாள் என்று அவளுடைய பெருமையை சொல்லுகிறார். அவள் எப்படி இருக்கிறாள் என்னால் அனுச்சர சக்தியாதி குணம், அதாவது பகவானுக்கு மிகவும் முக்கியமான குணங்கள், அதாவது மற்ற எல்லா குணங்களுக்கும் ஊற்றுவாயாயிருக்கக்கூடிய குணங்கள் என்று சொன்னால் அது 6 குணங்கள் சொல்லப்படுகின்றன. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6 குணங்கள். இந்த 6 குணங்களுக்குத்தான் பக என்று பெயர். ஷண்ணாம் பக இதீரணாக என்று சொல்லுவார்கள். இந்த 6 குணங்களை உடையவனாக இருக்கிறபடியினாலே தான் அவனுக்கு பகவான் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆக 6 குணங்களை உடையவன் என்பதுதான் பகவான் என்கிற சொல்லினுடைய பொருள் என்பதாக பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஏன்னா இந்த 6 குணங்களை கொண்டு தான் மற்ற எல்லா குணங்களும் வெளிப்படுகின்றன. இதிலிருந்து தான் உண்டாயின என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறது.
இப்பொழுது இங்கே தயாதேவி அவளை பற்றி சொல்லுகிற பொழுது அவளை எப்படி சொல்லுகிறாருன்னா, ஒரு பெரிய பட்ட மகிழ்ச்சி, அதாவது ஒரு ராஜாவினுடைய பத்தினி, பெரிய பட்ட மகிழ்ச்சி. அவள் வெளியில் புறப்படுகிற பொழுது எப்படியெல்லாம் அவளுக்கு வைபவங்கள் இருக்கும் என்னால், முன்னே ஒருத்தர் என்ன செய்வார், ஒரு விளக்கை பிடித்து கொண்டு, தீவெட்டியை பிடித்து கொண்டு அவளுக்கு இப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும், இப்படி 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 என்று வழிகாட்டி கொண்டே செல்வார்களாம். இதெல்லாம் பட்டமகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு கௌரவம். அதற்கு மேலே அவளுக்கு பின்னாலே பரிவாரங்கள் நிறைய இருக்கும், தொடர்ந்து பின்னாலே பரிவாரமும் வரும். அவளுடைய நாயகனான அந்த அரசனும் கூட என்ன பண்ணுவன், அவளுக்கு வசப்பட்டு கூடவே பின்னாலேயே வந்து கொண்டிருப்பான். இப்போ அவளே அந்த இடத்துல பெருந்தலைவி போல இருக்கிறாள். இது அவளுக்கு என்று இருக்கிற இடத்துல நடக்கின்ற நிகழ்ச்சி. இது ஒரு பட்ட மகிழ்ச்சிக்கு. இங்கே தயாதேவியை பட்ட மகிழ்ச்சியாக சொல்லுகிறாள். அவளுக்கு முன்னாலே போகிற அந்த வழிகாட்டி கொண்டு போகிற தீவர்த்தி என்கிறது எது என்னால், அக்ரேசர போத விரச்சிதாலோகாம். அக்ரேசர முன்னாலே செல்லுகின்ற போதம், போதம் என்னால் ஞானம் என்கிற குணம், அதுதான் வழிகாட்டி கொண்டு செல்லுகிறதாம். இப்படி இப்படி இதோ பவதி இதோ பவதி என்று வழிகாட்டி கொண்டு, புருஷனாக இருந்தால் இதோ பவான் இதோ பவான் என்று வழிகாட்டுவார்கள். ஸ்திரீயா ராணியாக இருந்தால் இதோ பவதி என்று சொல்லுவார்கள். ஆஹா, ஞானம் என்கிற தீவர்த்தியானது வழிகாட்டுகிறது. அனுச்சர சக்தியாதி குணம், எம்பெருமானுடைய சக்தி முதலான குணங்களெல்லாம் அவளுக்கு பின்னாலே பரிவாரமாக செல்லுகிறது. அவள் எப்படி இருக்கிறாள், சுவாதீன பிருஷகிரீஷாம், பிருஷகிரீஷனான திருவேங்கடமுடையானை தன்னுடைய வசத்திலே கொண்டிருக்கிறாள். இவள் சொன்னபடியெல்லாம் அவன் கேட்கிறான். என்ன அப்படி இருக்கிறாள். ஸ்வயம் பிரபூதாம், தானே மிகவும் உயர்ந்தவளாயும் இருக்கிறாள். இப்படிப்பட்ட தயாம் பிரமாணயாமி, அவளை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அதாவது என்னவென்றால், எம்பெருமானுடைய ஞானம் தயாதேவிக்கு முன்னாலே இருக்கிறது. தயாதேவி, அதற்கு பிறகு எம்பெருமானுடைய பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் முதலான குணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அது முன்னாலேயும் பின்னாலேயும் மாற்றி சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம் என்னால், ஒருவனுடைய பாபங்களையெல்லாம் அறிகிறான் அல்லவா எம்பெருமான். அது எத்தை கொண்டு அறிகிறான் என்னால், அது ஞானத்தை கொண்டு தான் அறிகிறான். அந்த அடியவனை அவன் காக்க வேண்டுமானாலும் அதற்கு முதல்ல ஞானம்தான் உபயோகப்படும். அதனால் ஞானத்தை முன்னாலே வைத்தார். அந்த ஞானம்தான் முன்னால் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தயை இருக்கிறது. அந்த தயை இருந்ததானால் அந்த ஞானத்தினாலே பகவான் அறிந்து கொண்ட சேத்தனனை கூட தன்னுடைய ஞானம், பலம், வீரியம், ஐஸ்வர்யம் முதலானவற்றால் அவனை ரட்சிக்க முற்படுவான். தயா காரணமாக. அந்த தயை இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், சேத்தனிடத்தில் இருக்கிற அந்த குற்றம் மற்றும் பகவானுடைய ஞானத்திற்கு விஷயமாகி அந்த குற்றத்தின் காரணமாக எம்பெருமானுக்கு கோபம் ஏற்பட்டு அவனை அங்கீகரிக்காமல் அவனை படுத்துவதற்குத்தான் மற்ற குணங்கள், அந்த பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்கிற குணங்கள் உபயோகப்படும். ஆனால் எம்பெருமானுடைய ஞானத்திற்கு பக்கத்திலேயே அந்த தயை இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பகவானுடைய இந்த பலம், ஐஸ்வர்யம், வீரியம் என்கிற குணங்கள் எல்லாம் அந்த அடியவனை அதை ரட்சிப்பதற்கு, காப்பதற்கு உபயோகப்படும். அதனால தான் முதல்ல ஞானம், அதற்கு அடுத்தபடியாக தயாதேவி, தயாதேவிக்கு பின்னாலே பரிவாரங்களாக மற்ற குணங்கள் என்று இப்படி அற்புதமாக உருவகப்படுத்தி வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தயாதேவி இவளுக்கு மேற்பட்டவள் இல்லை என்று சொல்லுகிறார். அதை மேலே விவரிக்கப் போகிறார். இவளுக்கு மேற்பட்டவள் இல்லை என்று சொன்னால் தயாதேவிக்கு மேற்பட்டவள் ஒருத்தரும் கிடையாது, இவளே பெருந்தலைவி. அதனால் இவள் என்ன பண்ணுறான்னா, இவள் என்னை ரட்சிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்னார். அதாவது தயையால் ரட்சிக்கிற பொழுது முதலிலே அவர்களுடைய பாபங்களை அல்லது துன்ப நிலையை அறிவதற்கு ஞானம் உபயோகப்படுகிறது. அதற்கு பிறகு சக்தி, பலம் முதலான குணங்களை கொண்டு எம்பெருமான் காப்பாற்றுகிறான் என்கிறதை இந்த ஸ்லோகத்திலே அப்படி குறிப்பாலே காட்டுகிறார் என்று பார்க்கலாம். இருந்தாலும் நாம் அநேகம் பாபங்களை செய்திருக்கிறோமே, நம்மை எம்பெருமான் ரட்சித்து விடுவனா என்று ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நம்முடைய பாபங்களினுடைய மிகுதியை பார்த்தால் நிச்சயமாக நம்மை எம்பெருமான் ரட்சிப்பனா என்ற சந்தேகம் கூட நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் அதற்கு அழகாக 12வது ஸ்லோகத்திலே
வேதாந்த தேசிகன் விடையளிப்பது போல சொல்லுகிறார். அதுவும் தயாதேவி அவளை பற்றிவிட்டால் நிச்சயம் அவள் நம்மை உயிர்ப்பித்து விடுவாள் என்று அதை சொல்லுகிறார். அபி நிகிலலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித மூர்ச்சனா துஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி. தயாதேவி என்கிறவள் எப்படிப்பட்டவள்? அஞ்சனகிரிநாத ரஞ்சனி. என்னால் அஞ்சனகிரி என்பது திருவேங்கட மலை. அந்த அஞ்சனகிரிநாதன் என்னால் திருவேங்கட மலையிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். அவனை ரஞ்சனி என்னால் அவனை மகிழ்விப்பவள். தன்னுடைய எல்லா செய்கைகளெல்லாம் அந்த திருவேங்கடமுடையானை மகிழ்விப்பவள். அப்படிப்பட்ட பவதி நீ இருக்கிறாயே, நீ என்ன பண்ண வேண்டும்? என்னை மாம் சஞ்சீவயது, என்னை தயே அஞ்சனி, அதாவது அஞ்சனகிரிநாத ரஞ்சனி தயே பவதி மாம் சஞ்சீவயது, என்னை நீ ரட்சித்தருள வேணும், உயிர்ப்பித்தருள வேணும். அதாவது ஒரு சஞ்சீவினி என்று ஒரு மூலிகை சொல்லுவார்கள். நம் மூலிகையை கொண்டு வந்து காட்டினால் உயிரே போய்விட்டவனுக்கு கூட பிழைப்பு ஏற்பட்டு விடும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுபோல நானும் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்னால் அப்படியே இப்போ மூர்ச்சித்து விழுந்து கிடக்கிறேன். எதனாலே மூர்ச்சித்து இருக்கிறேன்னு கேட்டால் என்னுடைய பாபங்களினுடைய மிகுதியால். இந்த பாபங்கள் என்கிறது எப்படிப்பட்டவை? என்னுடைய பாபங்கள் என்னால் என்னை போல பாபம் செய்தவன் உலகத்தில் எவனுமே கிடையாது. எல்லாருடைய பாபத்தையும் எல்லாருடைய புண்ணியத்தையும் நான் ஒரு கையளவில் அப்படியே உறிஞ்சி விடுவேன் என்கிறார். நிகிலலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித. நிகிலலோகம் உலகனைத்தும் சேர்ந்து செய்த சுச்சரித்தம் புண்ணியங்கள் இருந்தாலும் கூட அத்தனை புண்ணியத்தையும் என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு கையில் எடுத்து அப்படியே உறிஞ்சி விடுவேன். அதாவது அகஸ்தியர் என்பவர் மகர்ஷி, அவர் என்ன செய்தாராம்? கடலை அனைத்தையும் அப்படியே ஒரு கையால் எடுத்து உறிஞ்சி விட்டார். அவ்வளவு பெரிய கடல்களை கூட ஒரே கையில் அப்படி உள்ளங்கையில் எடுத்தார். கடல் தண்ணீர் அத்தனையும் அவர் இடத்துல வந்து சேர்ந்தது. அப்படியே உறிஞ்சி விட்டார் அகஸ்தியர் என்று அவருக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார்கள். அகஸ்தியரை விட எனக்கு பெருமை அதிகம் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். நான் என்ன பண்ணுவேன்னா, உலகனைத்தும் அத்தனை பேர் செய்திருக்கிற புண்ணியங்கள் இருக்கோ இல்லையோ, அத்தனையும் கூட ஒரு முஷ்டி ஒரு கையாலே எடுத்து நான் உறிஞ்சி விடுவேன். அப்படிப்பட்ட பாபி நான். அந்த துரித மூர்ச்சனா ஜுஷ்டம், அந்த துரிதம் பாபத்தினாலே நான் அப்படியே மயங்கி கிடக்கிறேன். அப்படியே மூர்ச்சனா ஜுஷ்டம் அப்படி அப்படி மயங்கி கிடக்கிற பொழுதும் இந்த இவள் இருக்கிறாளே ஆறு தயாதேவி ஆன நீ என்ன செய்யலாம் என்னால் கேட்டா, அஞ்சனகிரிநாத ரஞ்சனி. அஞ்சனம் என்கிற சொல்லுக்கு அஞ்சனகிரி என்றால் அது மலை. ஒரு மலைக்கு, அது திருவேங்கட மலைக்கு அஞ்சனாதிரி என்று பெயர் உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னால், இந்த மலையில் சில மூலிகைகள் இருக்கும். அதான் வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இவர் ஹனுமான் அவரை அனுப்பித்தார். மூர்ச்சித்து விழுந்தார் இளைய பெருமாள் இரண்டு பேரும் அந்த அஸ்திரங்களாலே மயங்கி கிடக்கிற பொழுது அவர்களை பிழைப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொல்லுகிற பொழுது ஜாம்பவான் தான் சொல்லுகிறார், போய் இமயமலைக்கு பக்கத்திலே ஒரு சஞ்சீவினி என்று ஒரு மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு வந்தால் இவர்களை பிழைப்பித்து விடலாம் என்று. இங்கிருந்து சென்றார். அவருக்கு அந்த மூலிகை எது என்று கண்டுபிடிப்பதற்கு கூட அவகாசம் இல்லை. அதனால் அந்த மலையையே பெயர்த்து கொண்டு வந்து விட்டார் என்றெல்லாம் அந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதுபோல் இந்த இடத்துல அஞ்சனகிரி என்பது மலை. அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை போல இருக்கிறது தான் இந்த தயை, எம்பெருமானுடைய தயா குணம் என்கிற தயாதேவி. அதனால் அவளை பார்த்து என்ன சொல்கிறார்னா, இப்படிப்பட்ட உயர்ந்த பாபத்தாலே உலகனைத்தும் செய்த புண்ணியத்தை எல்லாம் ஒரு கையாலே எடுத்து உறிஞ்சி விடக்கூடிய அளவுக்கு நான் பாபத்தை பண்ணி அந்த பாபத்தாலே மயங்கி கிடக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை சஞ்சீவயது, உயிர் பிழைக்கும்படியாக செய்யக்கூடியவள் நீயே என்றோ, அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே அந்த எப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணினவர்களையும் இவள் பிழைப்பிக்கிறாள் தயாதேவி என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.